Hi trading friends, welcome to Trend Trading Analysis. இனிமேல் அது வந்து பார்த்தீங்கன்னா TTA Traders Academy அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கான நேம் அது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் அண்ட் அல்கோ ட்ரேடிங்க்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா வந்து ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டருங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பையோ செல்ல இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ ஒரு சார்ட்டுக்கு ஒரு இன்ட்ராடேவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கூடயே வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோடைய சார்ட் கூடயே ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு கேண்டில் ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேண்டில் இண்டிகேட்டர் இது. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய ட்ரேடிங் வியூவில் பைன் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி ஆட் டு சார்ட். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஓப்பன் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் இதில் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க 5 மினிட்ஸ் இருக்குது. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர். உங்களுக்கு நான் இங்கே கொடுக்கவே தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் 10 கேண்டிலோடைய மூவ்மெண்ட் இதில் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது ஒரு 4 டைம் ஃப்ரேம் இருக்குது. 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் அண்ட் 4 ஹவர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 கேண்டில் என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ஒரு ஸ்கேல்பிங்கோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 10 கேண்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 1 ஹவரில் இருக்குன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பாருங்கள் அப் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ லைவாக உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப இது சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதில் வச்சுருக்கிறேன்னா பிட்காயினில் வச்சுருக்கிறேன். பிட்காயினில் பாருங்கள் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது பாருங்கள் இது செல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம யோசிப்போமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எல்லாம் அடுத்தடுத்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும் போது ஸோ நம்ம ஒரு பையோ செல்லோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு 10 கேண்டில் இருக்குது. இது நம்ம செட்டிங்கில் போய் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக செட்டிங்கில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னும் கேண்டில் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதுக்கான பைன் எடிட்டரில் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த ப்ரோக்ராமில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணால் இன்னும் கேண்டில் வரும். பட் ஆனால் ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 10 கேண்டில்ஸோடைய சப்போர்ட் இருந்தாலே தாராளமாக ஒரு இன்ட்ராடே பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 50 மினிட்ஸில் இருக்குது. ஸோ 1 ஹவர் மூவ்மெண்ட்டு. லாஸ்ட் 4 ஹவரில் பாருங்கள், லாஸ்ட் 4 ஹவர் மூவ்மெண்ட் பாருங்கள் நல்ல ஒரு பையிங் மூவ்மெண்ட்டாக இருக்குது தொடர்ந்து. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ஒரு 50 மினிட்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது, அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் ஒரு சார்ட்டை வச்சோ இல்லை அடிக்கடி சார்ட்டை மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு கன்ஃபியூஸ் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு மொபைலில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைலில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே சார்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும்போது அடுத்ததாக ஃபர்தராக ஒரு ஐடியா பண்ணலாம். இப்போ பாருங்களேன் இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு 1 ஹவரில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்குது, டபுள் ஸ்பின்னிங் டாப் கொடுக்குது. நமக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கையை பிரேக் ஆகும்போது நமக்கே தெரியுது ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட்டுன்னு. இப்போ 1 ஹவரில் ரிவர்சல் மூவ்மெண்ட் கிடைக்கும் போது நமக்கு அடுத்தது 50 மினிட்ஸில் எப்படி இருக்குது, 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது, இதே அடுத்த டைம் ஃப்ரேமும் டேவும் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வைக்கும்போது உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஏன்னா நம்ம வந்து இண்டிகேட்டரை பற்றி இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வர நாட்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம கொடுப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.